தாய் வீடு ஜூன் மாத இதழ் 2024 நகரும் வீடு. எழுத்துருவாக்கம் கிறிஸ் லீ. தமிழாக்கம் என்கே மகாலிங்கம். குரல் வடிவம் கு பிரபு. எழுத்தாளர் பற்றிய சிறு குறிப்பு. கிறிஸ் லீ தென்கொரியாவின் தலைநகரான சோலிலே பிறந்தார். கலிபோர்னியா, வாஷிங்டன் ஆகிய இடங்களில் வளர்ந்தார். அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் கல்வி கற்றார். இப்பொழுது சோலில் பேராசிரியராக பணியாற்றுகின்றார். இவர் ஊடகவியலாளராகவும் மொழிபெயர்ப்பாளராகவும் சிறுகதை நாவல் ஆசிரியராகவும் உள்ளார். 2006 பெஸ்ட் நியூ அமெரிக்கன் வாய்ஸஸில் இறுதிப் போட்டியாளராக தெரிவு செய்யப்பட்டார். இவர் ஷிஃப்டிங் ஹவுஸ் ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன், 2012 How I Became a North Korean, a Novel in 2016 ஆகியவற்றின் ஆசிரியர். சென்டர் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் நாவல், பிபிசி இன்டர்நேஷனல் ஸ்டோரி பிரைஸ் ஆகிய பரிசுகளையும் பெற்றுள்ளார். கதைக்குள் செல்வோம். நகரும் வீடு. உடன்பிறப்புகள் தங்கள் தாயை தேடி சென்ற அந்த நாளிலே உறைபனி வடக்கே இருந்த சுரங்க நகரத்தை விழுங்கியிருந்தது. வீடுகள் ஆவிகளைப் போல தோன்றின. அரசாங்கத்தின் முகம் எல்லா இடமும் இருந்தது. கடற்கரையில் ஒதுங்கிய வண்டியின் பக்கங்களில், அஞ்சல் அலுவலக வாசலின் விட்டத்தில், சிதறி கிடந்த சுலோக அட்டைகள் சூழ்ந்துள்ள மலைகளில், அன்பான தலைவன் கிம் யாங் இல் புகழை எழுதியிருந்தவைகளில் என்று எல்லா இடமும். மூத்த சகோதரன் வாஞ்சலின் முதுகிலே கட்டியிருந்த தானிய சாக்கிலே அவர்களின் நொண்டி சகோதரி இருந்தாள். அவளின் எடை ஒரு சில புத்தகங்களின் எடைதான் இருக்கும். இளைய சகோதரன் சோச்சியோல் முன்னாலே ஓடிக்கொண்டிருந்தான். குழந்தையைப் போல அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் முகம் சுளித்தான் வாஞ்சியோல். ஆனால் அவனும் இன்னும் ஒரு குழந்தைதான். அவனுக்கு 11 வயது. 2 வருடமாக வேக வைத்த மரப்பட்டை, பிசைந்த வேர்கள், இடைக்கிடையே உண்ணும் வறுத்த எலி இறைச்சி, கடியிலே பொரித்த சில்வண்டுகள் போன்றவற்றில் அவனுடைய உடல் வாடி வதங்கிக் கொண்டிருந்தது. கடந்த மாதம் கழுத்தில் எலும்பு மாலைகள் போட்டிருந்த 2 மனிதர்களை அவர்கள் தங்கள் பெற்றோரை உண்டதற்காக இழுத்து கொண்டு போவதையும் அவர்களை தூக்கிலிட்டதையும் நகரத்திலே உள்ளவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதனால் அவ்விடத்தால் போக பயந்து சதுக்கத்தின் ஊடாக நடக்க துவங்கினார்கள். அப்பொழுது ஒரு வியாபாரியும் ஒரு பெண்ணும் பைத்தியத்தின் உச்சத்திலே பேரம் பேசினார்கள். அவர்களையும் கடந்து அவர்கள் சென்றார்கள். வைக்கோல் பாயொன்றிலே மேல் உறைந்த மாட்டிறைச்சியை, பக்கவாட்டு துண்டொன்றை அவர்கள் கண்டார்களா? அல்லது அது மனித இறைச்சியா? எவருக்கும் அது என்னவென்று தெரியாது. ஆனால் அவர்களுக்கு தெரிந்தது போல நடித்தார்கள். அவள் நாங்கள் போகும் வேகத்தை குறைக்கின்றாள் என்றான் சோச்சியோல். வட்டமடித்து திரும்பி வந்து ஓர் அறை முழுவதும் உள்ள தொலைந்து போன குழந்தைகளின் புலம்பல் போல அவன் குரல் இருந்தது. நாங்கள் சீனாவுக்கு போவதற்கு முதல் செத்து போவோம் என்றான் சோச்சியோல். வாயை மூடு என்றான் வாஞ்சியோல் தன் சகோதரரின் சப்பாத்து கயிறுகளை வில் வடிவில் கட்டிக்கொண்டே. இளம் குழந்தைகள் மூத்த குழந்தைகளுக்கு கீழ்ப்படிந்தார்கள். மூத்த குழந்தைகள் தாய்க்கு கீழ்ப்படிந்தார்கள். தாய் தந்தைக்கு கீழ்ப்படிந்தார். தந்தை அன்பான தலைவனுக்கு கீழ்ப்பணிந்தார். அன்பான தலைவன் பிறந்தபோது வானம்பாடி பறவையொன்று சொர்க்கத்திலே இருந்து கீழிறங்கி வந்தது என்றும், அன்பான தலைவரின் முன்னிலையிலே மரங்கள் பூத்து குலுங்கின என்றும், உறைபனி கரைந்தது என்றும் பள்ளிக்கூட பாடநூல் ஒன்றில் எழுதப்பட்டிருக்கின்றன. இராணுவ வீரர்கள் காவல் காக்கும் சாமன் மீன்பிடிக்கும் இடத்தை, நகரத்தின் காய்கறி தோட்டங்களையும் அவர்கள் பிடிவாதமாக புறக்கணித்து வேறு ஒரு பக்கத்தால் சென்றார்கள். அதனூடாக ஊடுருவர்களை கண்டவுடன் இராணுவத்தினர் சுட்டு தள்ளினார்கள். ஏனென்றால் அங்கே எல்லாவற்றிலும் ஓர் ஒழுங்குமுறை இருந்தது, அல்லது அப்படி முன்பு இருந்தது. அவன் மூத்த அண்ணன் என்ற தன்னம்பிக்கையுடன் தன் உடன்பிறப்புகளை வெறும் கருங்கற்களும் பேய் மரங்களும் உள்ள மலைச்சரிவின் மேலாக அழைத்துச் சென்றான். அத்தனை உறுதி அவனுக்கு இருந்தபடியால் தான் கால்கள் லேசான இடையாலே நடுங்கிய போதும் தன் வேகத்தை குறைக்காமல் நடந்தான். சீனாவுக்கு போகும் ரூமன் ஆறு கடக்க முடியாமல் உறைந்து போயிருந்தது. இருந்தும் அவன் அதை கடக்க தேவையான தியாகங்களை செய்ய ஆயத்தமாக இருந்தான். சோச்சியோல் அவன் முன்னால் நடந்தான். அவனுடைய மூக்கு கருவாலி கொட்டைகளை தேடிக்கொண்டிருந்தது. அவனுடைய சப்பாத்துக்கு அருகிலே ஒரு கொட்டை கிடந்தது. அதை வாஞ்சியோல் குனிந்து எடுத்தான். அண்ணன் ஆழமான காட்டுக்குள் போய் கருங்கால் குன்றின் மேல் தன் சகோதரியை தூக்கி வைக்கும் வரை காத்திருந்தான்.
அதை ஒரு பாறையிலே வைத்து உடைக்கும் வரை அவளின் மேல் அன்பு காட்டும் ஒருவன் தனக்கும் வருவான் என்ற எதிர்பார்ப்புடன் அவள் அதை கவனித்துக் கொண்டிருந்தாள். அவன் கொட்டையின் தடித்த தோலை நீக்கி மெல்லிய துண்டாக பிரித்து ஒவ்வொன்றாக அவளுக்கு கொடுத்து தன் வாக்குறுதியை நிறைவேற்றி கொண்டான். கருவாலி கொட்டையின் சதை சுருங்கி சாம்பல் நிறத்திலே எலியின் மூளை அளவு சிறிதாக இருந்தது. அதை அவன் துல்லியமாக 1/3 பகுதியாக உடைத்தான். பெரிய துண்டை குக்குவாவின் திறந்திருந்த வாய்க்குள் ஊட்டினான். அவனுடைய கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. கொட்டையில் சதை புழு இல்லாமல் நன்றாக இருந்தது. ஓபா, அண்ணே, பறவைகள் எங்கே என்றாள் குக்குவா. அவளுடைய மூச்சு நோய்வாய்ப்பட்ட சீற்றொலியாக ஒலித்தது. பாபோ முட்டாளே, இப்போ அவை வருவதற்குரிய காலம் அல்ல. இது மிகவும் குளிர்காலம். இன்னும் அவன் நம்பியதை நினைத்து அவன் கோபப்பட்டான். பின் அவள் தாகமாக இருப்பாள் என்பதை நினைத்து உறைபனியை கையிலே எடுத்தான். அதை அவனுடைய உள்ளம் கையிலே இருந்து அவள் நக்கினாள். ஓபா, இது குளிருது. விரைத்து மஞ்சளாகி போன நாக்கை வெளியே நீட்டி காட்டினாள். அதை பரிசோதிப்பதற்காக ஓபா என்றாள் திரும்பவும். சற்று புன்னகைத்தாள். அவன் சொல்லும் சொற்கள் அண்ணன் விரும்பும் பாடலிலே உள்ள சொற்கள் என்று எண்ணினாள். அவளுடைய முகத்தை அவன் தன் கையுறைகளாலே துடைத்தான். அவளுடைய கைவிரல் நகங்களின் கீழுள்ள உறை பனியை பைன்மர ஊசிகளாலே மெதுவாக சுரண்டி எடுத்தான். சீனாவுக்கு போகும் நீண்ட நடைப்பயணத்திலே அவளை தூக்கி செல்வது எத்தனை சாத்தியமற்றது என்பதை அவன் தனக்குத்தானே நினைவூட்டி கொண்டான். பின் தன் கண்களை மூடிக்கொண்டு தன் தாயின் கழுத்து துண்டை குக்குவாவின் கழுத்தை சுற்றி திருகி அவளை மூச்சு திணற கட்டினான். அவள் பயப்பட்டு சாவதிலும் பார்க்க, பட்டினியால் மெதுவாக சாவதிலும் பார்க்க, மெதுவாக இப்படி செய்வதுதான் சரி என்று நம்பினான். அவள் அசையாமல் இருக்கும் வரை அவளின் கழுத்தை இறுக்கினான். என் மூத்த மகனே, தயவு செய்து எனது சுயநலத்தை மன்னித்துக்கொள். இப்போது நீதான் அவர்களுக்கு தாயும் தந்தையும் என்று தாய் ஒரு முறை எழுதியிருந்தாள். கொரிய யுத்தத்திற்கு பின் எதிரி வகுப்பினருக்காக உருவாக்கி அந்த நகரத்தில் விதவையான அவர்களின் தாய் தன் உடலை விற்று தன்னை அசுத்தப்படுத்தி 3 குழந்தைகளுக்கும் உணவளித்து வந்தாள் என்ற வதந்தி அங்கு உலாவியது. அவர்களின் தாயார் ஒரு கிழமைக்கு முன் ஓடிப்போய்விட்டாள் என்பதை கேட்டு ஒருவர் கூட ஆச்சரியப்படவில்லை. அரசாங்கம் அந்த நகரத்திற்கு கொடுத்த உணவு பங்கீட்டை முற்றாக நிறுத்திய பின் ஆயிரக்கணக்கானவர்கள் சீனாவுக்கு தப்பி ஓடுவதைப் போல அவளும் அவர்களை பின்பற்றி தப்பி ஓடிவிட்டாள். பசி மக்களை மாற்றியது. பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இளையோருக்கும் இடையே இருந்த பலமான பந்தத்தை அளித்தது. தன் உடலை விற்று அவமானப்பட்ட அவள் ஏற்கனவே மனமுடைந்திருந்தாள். ஒருத்தன் 3 நாட்கள் பசியுடன் இருந்தால் அவன் எல்லாவற்றையும் கற்பனை செய்வான் என்பது ஒரு பழமொழி. ஆனால் வோஞ்சியோல் தங்கள் தாயை கண்டுபிடிப்போம் என்று நம்பினான். ஆகாயத்தையும் உறைபனியையும் நம்பியது போல. அமெரிக்க ஏகாதிபத்தியவாதிகள்தான் அவர்களை பட்டினி போட்டு நாட்டையே இல்லாமல் செய்கின்றார்கள் என்று அன்பான தலைவர் சொன்னதை அவர்கள் நம்பினார்கள். தாயில்லாமல் இருப்பதை அவனால் சிந்திக்கவே இயலவில்லை. அவன் தன் தங்கையை கூட அதற்காக தியாகம் செய்தான். அவன் தூக்கி வைத்திருந்த சாக்கு ஒரு வீட்டின் பாரம் போல தோன்றியது. வோஞ்சியோல் தன் திட்டத்தை கைவிடவில்லை. அவளின் உடலுள்ள அந்த சாக்கை பாறைகள் மலை முகடுகளூடாக தூக்கி கொண்டு முடிந்தவரை நடந்தான். கைகள் எரிந்தன. வெண்ணிற சூரிய ஒளியிலே அவனுடைய கன்னத்து எலும்புகள் இழுபட்ட தோலூடாக ஓரளவு தெரிந்தன. குக்குவாவின் கைவிரல்கள் இன்னும் அவன் முதுகை பிடித்து கொண்டு பேய் போல ஆட்டிக்கொண்டிருந்தன. என்ன செய்யலாம்? நான் என்ன பிழை செய்தேன் என்றான். சோச்சியோலின் முகம் காத்திருந்ததால் வெறுமையாக தோன்றியது. ஹியாங் மூத்த அண்ணனுக்கு என்ன செய்வது என்று எப்பொழுதும் தெரியும். வோஞ்சியோல் சாக்கை வெறித்து பார்த்தான். அவளை புதைக்க முடியாது என்று இறுதியிலே சொன்னான். நிலம் முழுவதும் பாறாங்கற்கள். அவன் சொற்களிலே தெரிந்த அவநம்பிக்கை விரைத்த வழுக்கலான சமதரையிலே பாய்ந்து சென்று விழுந்தது. சோக்கியோலின் மனம் அதிலிருந்து விலகியிருந்தது. கண்கள் தப்புவதற்காக கட்டுப்பாடற்று திரிந்தன. அவன் பாடினான். இறந்த ஓர் அமெரிக்கனும் 2 இறந்த அமெரிக்கர்களுக்கு சமன்.
அப்போது தன் கைகளிலே உறைபனியை வைத்து தூள் தூளாக கசக்கிக் கொண்டிருந்தான். வோஞ்சியோலை திசை திருப்பும் முயற்சியில். நேரமாகிக் கொண்டிருந்தது. வோஞ்சியோல் சாக்கின் வாயை தன் பக்கம் திருப்பினான். அவள் அதற்குள்ளிருந்து வெளியே விழுந்தாள். அவன் தன் கைகளால் குக்குவாவின் முகத்தை தடவினான். அவளை அவன் என்ன செய்தான் என்பது அவனுக்கு புரியவில்லை. அவளை ஒரு கணம் மட்டும்தான் அவனால் பார்க்க முடிந்தது. அவளுடைய கன்னங்கள் வேக வைத்த நத்தையைப் போல நிலத்திலே இருந்தன. அவளுடைய தோள்கள் விறைத்த மரக்கிளைகள் போலிருந்தன. என்னால் கணக்கு போட முடியும் என்றும் பாடினான் இறந்த ஓர் அமெரிக்கன். வோஞ்சியோ தன் சகோதரனின் முகத்தை வலுக்கட்டாயமாக அவள் பக்கம் திருப்பினான். சகோதரியின் நெற்றியில் புண்கள் போட்டுப்பட்டாக தெரிந்தன. ஆழ்ந்து பார், அவள் போய்விட்டாள் என்றான். சகோதரன் பார்ப்பதை நிறுத்தினான். அவன் கண்கள் சவப்பெட்டியின் மூடியைப் போல வெறுமையாக தெரிந்தன. 10 தோழர்கள் இந்த ஆண்டு இறந்தார்கள் என்றான். மிக கடுமையாகச் சிரித்தான். அவன் கண்களிலே இருந்து கண்ணீர் வடிந்தது. அவளை பற்றி நான் நினைக்காவிட்டால் அவள் இங்கே இல்லை என்றான். அவர்களுடைய தங்கை அவள். சூரியன் வோஞ்சியோலின் சில்லிட்ட முகத்தை பளபளப்பாக்கினான். வேற்றுலகத்தவளாக தெய்வீகமானவளாக அவள் தோன்றினாள். அவளுக்கு உணவளித்தான், நீராட்டினான். அவளுடைய நகரும் வீடாக அவனானான். அவன் மனதுக்குள் ஏதோ ஒன்று எழுந்தது. அது கடந்த காலத்தின் நினைவொன்று. மரங்கள், வானம் பாடிகளுடன் கூடிய பெருத்த மலை. பறவைகள் ஆகாயத்திலே பறந்தபோது மரங்களும் அவற்றுடன் மேலெழுந்தன. அவன் தங்கையின் கால்கள் வானம்பாடியின் கால்கள் அளவிருந்தன. வானம்பாடிகள் எங்கும் போகக்கூடியன என்று அவன் தாய் சொல்லியிருந்தாள். ஆனால் அவை திரும்பி வரும். ஏனென்றால் அதுதான் அவர்களுடைய வீடு. வோஞ்சியோல் பயந்து போனான். நான் அவளை கொன்று போட்டேன். அதை அவன் ஆச்சரியத்துடன் சொன்னான். இப்பொழுதுதான் அதை உணர்ந்தது போல. நீ எவரையும் கொல்லவில்லை. சோச்சியோல் தன் காதுகளை பொத்திக் கொண்டு பாடத் துவங்கினான். வோஞ்சியோல் சாக்கை அழகாக மடித்து வைத்து துவக்கினான். ஆசிரியர்களின் பாராட்டுதல்கள், தாயின் நம்பிக்கை எதுவுமே இப்போது அவனுக்கு உதவப் போவதில்லை. சோச்சியோல் குளிர்கின்றது என்று முறையிட்டான். அவனுடைய நீளமாகிப் போன உதடுகள் மடிபட்டுச் சுருங்கியிருந்தன. முதிய ஹல்மியானி பல்லில்லாத பாட்டியின் உதடுகளைப் போல. அதன்பின் தான் வோஞ்சியோல் 2 கை நிறைய உறைபனிகளை அள்ளினான். அதை அவனுடைய சகோதரியின் உடலிலும் தன் நினைவுகளிலும் மேலும் பூசினான். மூதாதையர்களின் கல்லறைகளின் சரிவுகள் போன்ற வடிவத்தை அடைவது வரை அதை உறைபனியால் உருவாக்கினான். பின்னுக்கு சென்று மேட்டை சுற்றி வந்து அதை நன்றாக பார்த்தான். சிறிது காலம் செல்ல நகரத்திலே உள்ளவர்கள் அனைவரும் எல்லைகளை கடந்தவர்களை பற்றியும் அதிசயமாக பணத்துடனும் உணவுடனும் திரும்பி வந்தவர்களை பற்றியும் அறிந்து கொண்டார்கள். இரும்பு வியாபாரியான லீ ஜெர்மன் தூதரகத்தில் பத்திரமாக இருந்தான். அரிசி கேக் விற்கும் செல்வி கான் கள்ளத்தனமாக ஒரு சீன விவசாயியை மணம் முடித்திருந்தாள். அப்போது சீன அரசு வடகொரியர்களின் தலைக்கு விலை பேசிக் கொண்டிருந்தது. திருமதி ஹூவாய் அவளுடைய குழந்தையுடன் சீன போலீசார் அமெரிக்க தூதரகத்தில் வாயில் கதவுகளின் முன்னால் அடித்து கரைத்து விட்டார்கள். வூஜின் என்ற சிறுவனுக்கு வயது 8. அவனை எல்லை காவலாளிகள் கொன்றுவிட்டார்கள். டிஜோனின் மாமா சீனாவிற்கு போகும்போது மொன்சூன் காலத்தில் பெருக்கொடுத்தோடும் ரூமன் ஆற்றிலே மூழ்கி இறந்து விட்டார். இளமையும் அழகும் சேர்ந்த ஜூனா வன்புணர்வு செய்யப்பட்டாள். ஆனால் அதிர்ஷ்டவசமாக உயிருடன் இருக்கின்றாள். 13 வயது சேராவை சீன கடத்தல்காரர்கள் பிடித்து விற்றுவிட்டார்கள். அதாவது வன்புணர்வு செய்தபின் குறைந்தது உயிருடன் அவள் சீனாவில் இருக்கிறாள் என்று சோங்வூமின் மாமி சொன்னாள். உண்மையில் அவையெல்லாம் உண்மையா என்பது எவருக்கும் தெரியாது. ஒருத்தன் கூட்டாளியா அல்லது தகவல் கொடுப்பவனா அல்லது நள்ளிரவில் காணாமல் போனவன் வதை முகாமில் சிறைப்பிடிக்கப்பட்டானா அல்லது சீனாவுக்கு தப்பி போனானா என்பவற்றை பற்றி பலரும் அமைதியாக ஊகித்து கொண்டிருந்தார்கள். வதந்திகள் திடமான உண்மையாகும் வரை கவனித்து கொண்டு காத்து கொண்டிருந்தார்கள். சூரியன் மறைந்தபோது மலையுச்சியின் பெரிய வெண்ணிற பகுதிகளை குறுக்காக 2 கரும்புள்ளிகள் போட்டு கொண்டிருந்தன. கம்பீரமான கடைசி கற்பாறைகளில் பெரும் தலைவர் கிம் இல் சோங்கின் அன்பான தலைவரை கிம் யாங் எனதும் அடைமொழிகள் பொறிக்கப்பட்டிருந்தன.
சகோதரர்கள் தங்கள் தாய் பயங்கரமான தீர்மானத்தை எடுத்து 1 மாதத்தின் முன் போன பாதைதான் அதுவென்று தெரியாமல் அதே பாதையில் அவர்களும் சென்று கொண்டிருந்தார்கள். பலரும் பசியால் நிராசைகளாலும் தங்கள் குடும்பத்தையும் நாட்டையும் விட்டு சென்று கொண்டிருந்த அதே பாதையால் தான் இவர்களும் சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஓஞ்சியோலின் பின்னால் அவனுடைய தம்பி ஒரு பாறையிலே இருந்து மற்ற பாறையில் கால்களை வைத்து நடப்பதற்கு சிரமப்பட்டு கொண்டிருந்தான். அவனுடைய முதுகை பார்த்தபோது அவன் மிகவும் சிறியவனாகவும் நொறுங்கி போகக்கூடியவனாகவும் இருக்கின்றானே என்று ஓஞ்சியோல் எண்ணினான். அவனை பார்க்காமல் விட்டால் அவனை இழந்து விடுவேன் என்று எண்ணினான். கவனமாக நட என்றான் பயத்தினால். ஓம் கியோன் அண்ணே என்றான் தம்பி. சில மணித்தியாலங்களின் பின் அவர்கள் ஓரிடத்திலே இருந்து இளைப்பாறினார்கள். நான் முற்றும் நனைந்து விட்டேன் என்று முறையிட்டான் சோக்கியோல் தன் உடுப்புகளை கழற்ற முயன்று கொண்டே. ஆனால் தன் தம்பி காலுறைகளால் கைகளை சுற்றி வைத்திருக்கின்றானோ என்று ஓஞ்சியோல் பார்த்து கொண்டான். ஓஞ்சியோல் கைத்தடிகளை தேடிக்கொண்டிருந்த போதுதான் அது நடந்தது. மரங்களூடாக அவன் அலைந்து திரிந்தபோது ஒரு வெண்ணிற ஆவியின் உருவம் மெதுவாக தடுமாறிக்கொண்டு அவனை நோக்கி நடந்து வந்தது. இந்நில உலகத்திற்கு அப்பாற்பட்ட அச்சுறுத்தும் தன் குரல் ஒலித்தது. அவனுடைய தொண்டையை மீன் முள்ளு கொழுவி பிடித்து இழுப்பது போல இருந்தது. அவன் குளறினான். அவன் கைகள் அவனுடைய தலையை சுற்றி பிடித்திருந்தன. சோக்கியோல் சிரித்தான். அவனுடைய தலைமுடி தோள்கள் உறைபனி கட்டிகளால் மூடப்பட்டிருந்தன. அது அவனுக்கு ஒரு மாய தோற்றத்தை கொடுத்தது. பாபோ முட்டாளே என்று ஓஞ்சியோல் கத்தினான், பயத்தினால் அழுவது போல. அவளுக்கு வயது 4 தான். அவள் அவனுடைய சகோதரி. அவளை அவன் நேசித்தான் என்பது அவன் நினைவுக்கு வந்தது. அவன் கை நிறைந்த உறைபனி அவனுடைய சகோதரியின் தலையிலே கொட்டினான். நீ அமெரிக்கன் பாதங்களைப் போல நாறுகிறாய். நான் உன்னை பயமுறுத்தினேன் என்றான் சோக்கியோல். அவன் குரல் பதற்றமான பறவைகள் சிறகடித்து பறப்பது போல இருந்தது. இங்கே எங்களை பயமுறுத்துவதற்கு ஒன்றுமில்லை, இல்லையா? அவர்கள் நடந்து கொண்டிருந்த போது பாறைகள் நன்றாக தெரிந்தன. அங்கே பார் பன்றிகளை என்றான் ஓஞ்சியோல். சாம்பலும் இளம் சிவப்பும் கலந்த காதுகள் பின்னால் இருக்க கொளுத்த மூக்கால் நிலத்தை தோண்டிக் கொண்டிருந்த ஒரு பன்றியை காட்டினான். புள்ளிகள் நிறைந்த அந்த திட்டையாக காட்டுகிறாய்? சோக்கியோல் உறைபனியால் மூடப்பட்ட பாறையை காட்டி கேட்டான். அதை கொல்லவா, சாப்பிடவா? அவர்கள் இருவரும் சிரித்தார்கள், நிறுத்த முடியாமல். அது நடக்கும்போது அதன் கொட்டைகள் ஆடுகின்றன, முலாம்பழம் போல என்றான் ஓஞ்சியோல். அவருடைய சகோதரன் முலாம்பழம் போன்ற கொட்டைகளை உடைய செருக்குடன் நடக்கும் ஒரு பன்றியை அபிநயித்து காட்டினான். ஓஞ்சியோல் மகிழ்ந்து போய் சிரித்தான். அவன் சிந்தனைகளை தன் சகோதரியை பற்றி எண்ணியது. அவன் சிரிப்பதை நிறுத்தினான். அவர்கள் மேற்கு நோக்கி நடந்தார்கள். காற்று உருமியது. பைன்மர ஊசி இலைகள் சிறிய விரல்களைப் போல தோன்றின. காலடியில் உறைபனி நொறுங்கியது எலும்பு தூள்களாக. புதினத்தாள்கள் காதுகளுக்குள் மடித்து வைக்கப்பட்டிருந்த போதும் ஓபா ஓபா அண்ணே அண்ணே என்று கிசுகிசுக்கும் ஒலி அவனுக்கு கேட்டது. 4 பக்கமும் இருந்து அவள் அழைத்தது போல இருந்தது. மேலும் பல காட்சிகள் தெரிந்தன. மிருகங்களின் அழுகைச் சத்தங்கள் கேட்டன. அவன் தன் பைக்குள்ளிருந்து ஒரு ரப்பர் பட்டையை எடுத்து சுழற்றினான், பிடிப்பதற்கு தயாராக. ஆனால் அங்கே அணில்கள் இருக்கவில்லை. தன் சகோதரியை தவிர வேறொருவரும் அங்கே இருக்கவில்லை. அவனை பிடிப்பதற்கு எந்த போர் வீரனின் நிழல் கூட அங்கே இல்லை. சகோதரியின் விளிறிய தோல் மட்டும்தான் தெரிந்தது. அவள் ஒரு பாறையிலே இருந்து மறுபாறைக்கு துள்ளி குதித்தாள். ஒரு மான்குட்டியைப் போல புன்னகைத்தாள். அவனை பார்த்து தன் சிறிய விரல்களை காற்றில் அசைத்தாள். கைகளை காட்டாமல் அவளுடைய நெற்றி சுரக்காய் போன்றிருந்தது. அவள் முகம் யானை தந்த மென்மெருகு போன்றிருந்தது. தன் சுவற்றரிலே இருந்து ஒரு நூலை இழுத்தாள். முழு சுவற்றருமே அவிழ்ந்தது. அது அவன் கண்முன்னே நடந்தது. ஆடையில்லாமல் அவளுடைய உடல் வெப்பத்தால் நீலரமாக சுடர்விட்டது. அவளுடைய தலை குதியிலே படும் வரை தன் முதுகை பின்னால் வளைத்தாள். உடம்பு மிகையாக நடுங்கியது. குக்வா பழிவாங்குவதில் கூட நகைச்சுவையை காட்டினாள். ஜோசியோனிலே உள்ள மிக புனிதமான மலை என்று ஓஞ்சியோல் முணுமுணுத்தான். பாக்குமலை.
அங்கேதான் எங்கள் பெரும் தலைவர் கிம் இல் சுங் பிறந்தார். அங்கேதான் 2வது சிறந்த கிம்யோங்கில் இருக்கிறது. வகுப்பிலே உள்ள மற்ற மாணவர்களை விட அவன்தான் வரலாற்று தகவல்களை பட்டியல் சொல்லக்கூடியவன். அதை சொல்லி அவன் தன் மூச்சை இயல்பாக்கினான். ஆனால் அவள் இன்னும் அங்கேயே நின்றாள். நான் ஒரு ஜோசியோன் இராணுவ வீரன். நான் யுத்தம் புரியும் ஒரு இயந்திரம் என்றான் உரத்து. ரப்பர் பட்டையை கண்ணை கூசி குறிபார்த்தான். அவனுடைய சகோதரனும் அவன் செய்ததைப் போல செய்தான். அவன் தன் கைகளை இயந்திர துப்பாக்கியை காட்டுவது போல இலைகள் இல்லாமல் நிர்வாணமாக நிற்கும் தேவதாரு மரத்தை குறிபார்த்தான். எனக்கு மூக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லா அமெரிக்கர்களையும் கொன்று கொண்டிருக்கிறேன் என்றான். வோஞ்சியோல் ரப்பர் பட்டையால் குறிபார்த்து சுட்டான். அவள் ஒரு மரத்தின் பின்னால் திடீரென்று ஓடிப்போய் ஒளிந்து கொண்டாள். அவன் பாறைகளின் பின்னால் ஓடி ஒளிந்தான். நீ பயந்து விட்டாயா? சோக்கியோல் அவனுக்காக வெட்கப்பட்டான். பாறைகளுக்கு பின்னால் ஒளிக்க மாட்டேன் என்று காட்டுவதற்காக அவன் தன் கால்களை அகட்டி வைத்திருந்தான். பின் பாறையிலே ஏறி அவள் நின்ற பக்கத்தால் சென்றாள். கவனம் என்று வோஞ்சியோல் கத்தினான். எதற்கு கவனம்? இராணுவ வீரர் எங்களை பிடித்தால் எங்களை கொன்று போடுவார்கள். சோக்கியோல் தன் காலை முன்னால் தூக்கி பிறை வடிவ உதை ஒன்றை விட்டான். அவ்வளவுந்தான் என்று அபிநயித்தான். அது குக்வா என்றான் வோஞ்சியோல். அவனுடைய சகோதரன் விறைத்து போய் பின்வாங்கினான். இங்கே ஆவிகள் ஒன்றும் இல்லை என்றான் சத்தமாக. வோஞ்சியோல் திரும்பவும் சுட்டான். அது அவள் ஊடாக நேரே சென்றது. குக்குவாவின் சிரிப்பு குழந்தையொன்றின் கலகல சிரிப்பொலி. அது சடுதியாக நின்றது. அவன் கைகளால் தன் முகத்தை மூடினான். ஊதி பெருத்திருந்த தானிய சாக்கை பார்த்து, நாங்கள் திரும்பி போக வேணும் என்றான் வோஞ்சியோல். நாங்கள் அதை செய்ய முயன்றது எங்களது பைத்தியகாரத்தனம் என்றான். நீ சாவதற்கு விரும்புகிறாயா என்றான் சோக்கியோல். அவனுடைய குரல் புதிதாக கூர்மையாக இருந்தது. அவன் தன் சகோதரன் நிழலில் போய் நின்றான். நான் வாழ விரும்புகிறேன். வோஞ்சியோல் சீனாவை மேற்காக பார்த்தான். அங்கேதான் தாய் எங்கேயோ இருக்கிறாள். அவனுக்கு பல பெரிய விஷயங்கள் தெரியாது. அது அவனுக்கு புரியும். பிளவுண்ட சிகரங்களின் அடிவானத்தை பார்த்தான். அவனுக்கு அது தன் வாழ்க்கையைப் போல தெரிந்தது. ஒரு காலத்திலே தனித்த முக்கியத்துவம் வாய்ந்த வாழ்க்கை அது. இப்போது அது தன் முக்கியத்துவத்தை இழந்துவிட்டது. அவன் தன் கைகளை பின்னால் கட்டி அவை நடுங்குவதை நிறுத்தும் வரை அவற்றை பிசைந்தான். நாங்கள் போவோம் என்றான். தன் சகோதரனின் இழந்துவிட்ட நம்பிக்கையை திரும்ப பெறுவதற்கான உறுதியுடன். சோக்கியோல் திரும்பவும் தோன்றினான். அவனுடைய தலையிலே முட்செடிகள் இருந்தன. அவன் நிலை தடுமாறிக் கொண்டு நின்றான். குடிபோதையிலே நிற்கும் இளம் பயிற்சி இராணுவத்தினைப் போல. ஓம் தோழனே என்று சத்தமிட்டான். அவன் குரல் நிம்மதியாக ஊதி பெருத்து தோன்றியது. அன்றிரவு 2 கிளர்ச்சியற்றிருந்தது. மலைகள் எல்லையற்ற தளர்வான கற்களின் இடிபாடுகள், நட்சத்திரங்கள் இறந்தவர்களின் கண்கள். இயற்கைக்கு மாறான நிலப்பரப்பில் ஒரு நாள் வோஞ்சியோல் முழு வாழ்க்கையைப் போல இருந்தது. குக்வா அவனுடைய பெயரை ஓதத் தொடங்கிய போது எதுவுமே அவனுக்கு முக்கியமாகப்படவில்லை. அவன் தன் காதுகளை பொத்திக் கொண்டான். அவன் மனம் வேக வேகமாக எண்ணங்களால் எகிறிக்கொண்டிருந்தது. குக்வாவின் முகம் மெல்லிய மெத்தை போல வீங்கியிருந்தது. சாம்பல் நிறமாக இருந்த அவளின் கால் விரல்கள் மரம் ஒன்றின் வேரை அழுத்திக் கொண்டிருந்தன. கடற்பறவை பாறையில் குந்தியிருப்பது போல. உறைபனிக்கு பக்கத்திலே இருந்து கொண்டு நான் நித்திரை கொள்ள வேணும் என்றான் சோக்கியோல். குக்வாவிற்கு அவன் கால்கள் சீனர்களின் உணவு குச்சி போல நீட்டிக்கொண்டிருந்தன. நித்திரை கொள்ளுவதற்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன் என்றான். நாங்கள் நித்திரை கொண்டால் செத்து போவோம். வோஞ்சியோல் தன் 2 உடன்பிறப்புகளையும் வெறித்து பார்த்தான். அவர்கள் அவனுடைய அன்பான சுமைகள். நான் நித்திரை கொள்ள வேணும். அப்போ சில நிமிஷங்கள் நித்திரை கொள், பிறகு போவோம். வோஞ்சியோல் அவர்களை சுற்றி வெண்ணிறத்திலே பெட்டியொன்றை கீறினான். அவர்கள் உறைபனி இல்லாத வறண்டு போயிருந்த ஓரிடத்தில் நெருங்கி உட்கார்ந்து கொண்டு சூட்டிற்காக ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டார்கள். நாங்கள் தூரத்தில் இல்லை, எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாமலே அண்ணன் என்ற முறையிலே போலியாக அமைதியாக பேசினான். பெரிய எலியொன்று எங்களிடம் இருந்தால் நல்லது. அதை தீயில் வாட்டி தின்னலாம் என்றான் சோக்கியோல். வோஞ்சியோலை நம்பிக்கையுடன் பார்த்தான். எனக்குந்தான். வோஞ்சியோல் தன் தலையை சாய்த்து உறைபனியை வாய்க்குள் போட்டு நிரப்பினான். அதனால் ஏற்பட்ட நோ அவன் உறங்கிய நாக்கை எழுப்பி துடிக்க வைத்தது.
குளிர்ந்த சோற்றைப் போல ருசிக்கிறது என்றான். சோற்றின் ருசியை அவன் மறந்து போய்விட்ட போதிலும், எங்களிடம் சோளப்பொத்தி ஒன்றிருந்தால், ஒன்றில்லை இரண்டு, அதுவும் வாட்டியதாக இருந்தால், நாங்கள் உணவை பற்றி கதைக்காமல் இருப்போம். அவனுடைய சகோதரன் மூக்கை தோண்டினான். ஈரமான அந்த கோழையை எறிவதற்கு முன் அதை கவனமாக பார்த்துவிட்டு வாய்க்குள் போட்டான். சீனர்கள் குழந்தைகளின் மூளையை உண்மையில் சாப்பிடுகிறார்களா என்று கேட்டான். அதை சாப்பிட வேண்டிய தேவை அவர்களுக்கு இல்லை. அவர்களின் நிலம் அரிசி விளையும் நிலம். உன்னளவு பாத்திரம் நிறைய அரிசி, அப்படித்தான் ஆட்கள் சொல்லுகின்றார்கள். அந்த ஆட்கள் யார் என்று அவனுக்கு தெரியாது. அதை அவன் தாய் சொல்லியிருக்கின்றாள். அந்த வதந்திகளை சந்தையிலே தள்ளுமுள்ளுப்படும் சிறுவர்கள் பரப்பினார்கள். அதனால் ஒரு நம்பிக்கை தூண்டப்பட்டது. பின் அது மடிந்தது. கடத்தப்படும் தானியம் வீதிகளிலே விற்கப்படுகின்றது என்று சொல்லாமல் அது திரும்பவும் தூண்டப்பட்டது. அது ஒரு விசேஷமான உணவு, அப்படித்தான் பெரிய சிறுவர்கள் சொன்னார்கள். ஓம்மா, அம்மா முதல் முறை கொண்டு வந்ததை நீ கண்டிருக்கிறாய். அம்மா எங்கே? சோக்கியோல் தன்னையே கட்டிக்கொண்டான். ஒருவருக்கும் தெரியாது. ஓஞ்சியோல் தன் தம்பியின் தோள்களை சுற்றி கட்டிப்பிடித்து சீனாவின் பக்கம் மேற்கால் பார்த்தான். நீ இளைப்பாறு. அவர்கள் துயின்றார்கள். துயிலின் வெறுமை மட்டும்தான் அங்கே அப்போது இருந்தது. அதுவே என்றும் அமைதியானது. ஓஞ்சியோலின் உடல் உறைபனியின் நிலைக்காட்சியாக விரும்பியது போல, காலகதியில் இன்னொரு காலத்திற்காக அது சிதைந்து போவது போல. ஆனால் கூர்மையான அசைவொன்று பற்கள் மேல் கையிலே பதிவது போல அந்த அமைதியை குலைத்தது. சோக்கியோலை ஆழமான உறைபனி குவியலுக்குள் தள்ளிவிட்டான். அதன்பின் அவனும் இருளுக்குள் பாய்ந்தான். அவனுடைய சப்பாத்து அவன் மூக்கை உடைத்தது. அவனுக்கு கீழே அவனுடைய கைத்தடி கிடந்தது. அவன் தன் கைகளை மேலும் கீழும் சுழற்றினான். அது சோளத்தை இடிக்கும் உலக்கையை போல மாறியது. அவன் திரும்ப திரும்ப அடித்தான். அப்படித்தான் அவன் நிறுத்தியிருக்கலாம். ஆனால் நிறுத்தவில்லை. நானும் பிறப்பிலேயே கொலைகாரன்தான். சோக்கியோலின் குரல் தளர்ந்தது. நான் யுத்தம் புரியும் இயந்திரம். அதன்பின் தான் ஓஞ்சியோல் நிறுத்தி தன் சகோதரன் தலையை பார்த்தான். உறைபனி குவியலுக்கு மேலாக சோக்கியோலின் மூக்கிலிருந்து சளி நூல் போல தொங்கிக் கொண்டிருந்தது. அவன் அழுது கொண்டிருந்தான். அவனுடைய சொந்த சகோதரன். அவனுக்கு பயந்து அவர்களுக்கு கீழே அங்கே ஒன்றுமில்லை, மரநிழல்கள் மட்டும்தான். சந்திரனில் அவனுடைய எச்சில் இருந்தது. ஒரு கூச்சல் வந்தபோது அவன் தன் வாய்க்குள் உறைபனியை திணித்தான். சோக்கியோல் தன் மேற்கைகளாலே அவனை சுற்றி பிடித்தான். அவன் கைகளிலிருந்து ஓஞ்சியோல் தன்னை இழுத்து கொண்டான். நாங்கள் அவளை கடைசி வரை கண்டுபிடிக்க மாட்டோம். ஓமா எங்களை விட்டு போய்விட்டாள். எப்படி குக்வாவை நாங்கள் கைவிட்டோமே அதுபோல அவளும் எங்களை விட்டு போய்விட்டாள் என்றான் ஓஞ்சியோல். யோங் அண்ணே, அப்படி சொல்லாதே. ஆனால் அது உண்மை என்று ஓஞ்சியோலுக்கு தெரிந்தபடியால் அவன் அழுது கொண்டிருந்தான். சோக்கியோல் ஒரு கல்லை உதைத்தான். அதை அவனுடைய சகோதரி தன் பாதத்தால் நிறுத்தும் வரை அது உருண்டு போனது. உறைபனியிலே தூள் தூளாகும் வரை அவள் சிறிது குளிர்ந்து விரைத்து ஆவியாக தோன்றினாள். ஓஞ்சியோல் விரைத்து மூச்சு திணறினான். திரும்பவும் குக்வா இங்கே வந்து விட்டாள் என்றான். அவள் இறந்த ஒரு உடல் என்று சோக்கியோல் மனதை தேற்றிக் கொண்டான். அவள் தூர இடத்துக்கு சென்று விட்டாள். இல்லை, அவள் இங்கே இருக்கின்றாள். ஆவிகள் என்ற ஒன்று இல்லை என்று சொல்லிவிட்டு அவன் சகோதரன் முன்னேறிச் சென்றான். அவள் இறந்து போய்விட்டாள். அவள் இறந்து போய்விட்டாள். அவள் இறந்து போய்விட்டாள். நானும் வருகிறேன், பொறுத்திரு என்று ஓஞ்சியோல் கத்தினான். அடுத்த நாள் காலை ரூமென் நதி வந்தது. அங்கேதான் இறக்கம் இருந்தது. இலைகளின் ஆபத்தான சலசலப்பு. புறா காவல் நிலையத்திலே உள்ள காவலர்கள் இருப்பார்கள். சோவியத் இயந்திரங்கள் துப்பாக்கியுடன் கொலைகார சப்பாத்துகளுடனும் காவலில் சுற்றி வருவார்கள். மேலே உள்ள செங்குத்து சரிவிலிருந்து ஓஞ்சியோல் கவனித்தான். ஜான்ஜிக்கு அப்பால் ஒரு நகரம் இருந்தது. அங்கே இருந்த குப்பை முழு கிராமம் ஒன்றுக்கு தீனி போட போதுமானது என்று சொல்லப்பட்டது. அங்கே வீதி விளக்குகள் உண்மையிலே வேலை செய்தன. அங்கேதான் குக்வா இருந்தால் கல்லு போல விரைத்து போய். அங்கே அவர்களுடைய தந்தையின் பிணம் இருந்தது. நிலக்கரி சுரங்கத்தின் கூரை அவர் மேல் சரிந்து விழுந்து பிணமாக கிடக்கிறார். உலகம் அவர்கள் இருவருக்கும் என்றென்றும் இருளாகிவிட்டது. ஓஞ்சியோல் இன்னும் உயிருடன் இருக்கின்றான். அவன் தான் மட்டும் உயிருடன் இருப்பதற்கு மற்றவர்களுக்கு இல்லாத தகுதி தனக்கு இருக்கிறதா என்பது அவனுக்கு தெரியாது. நண்பகல் சகோதரர்கள் ஆற்றை நோக்கி கீழிறங்கினார்கள். உறைபனி சீராக விழுந்தது.
அவர்கள் சென்ற தடயங்கள் அளித்தது. காவலர்களுக்கு வசதியாக புறக்காவல் நிலையங்கள் இருந்தன. அத்துடன் அவர்களுக்கு சோறும் இருந்தது. உணவுண்ணும் நேரத்தில் அவர்களுடைய சீருடை சாய்ந்து விடும் என்று போன்சியோல் எண்ணினான். காவலர்கள் நிலையத்திற்குள் இருக்கத்தான் விரும்புவார்கள், மழையிலோ பனியிலோ நனைய விரும்ப மாட்டார்கள் என்று நினைத்தான். இருந்தும் அவனுடைய இதயம் வேகமாக துடித்தது. அந்த சத்தத்தை கைகளால் தடுத்தான். அவர்கள் இருவரும் கண்ணாடி போல தெளிந்த ஓர் அருவியை கடந்து சென்றார்கள். அவர்களின் விரல் நகங்கள் துண்டு துண்டாகிவிட்டன. கைகள் பாறைகளை பிடித்ததால் அவற்றில் இரத்தம் வழிந்தது. ஊசியிலை மர வேர்களிலே இருந்து வெளியேறினார்கள். மெதுவாக கால்களிலே இருந்த விறைப்பு உடல் முழுவதும் பரவியது. இறுதியிலே அவர்களின் முன்னால் சாம்பல் நிற நிலப்பரப்பு தெரிந்தது. அற்பமான வடிவங்கள் ஆறாகவும் மலையாகவும் சீனாவாகவும் மாறின. தூரத்திலே பாலடைந்த சீமேந்து கட்டடங்கள் உயரமாக தெரிந்தன. அவற்றிற்குள் ஒருத்தன் போனால் மறைந்து போவான். அவனை கண்டுபிடிக்கவே முடியாது. சகோதரர்கள் அந்த இடத்திலே நின்றார்கள். அவ்விடத்திலேதான் கடந்த 5 ஆண்டுகளாக பலர் நின்றிருக்கின்றார்கள். தப்பியோடி வந்தவர்களின் அதே பயங்களையும் நம்பிக்கைகளையும் அவர்கள் உணர்ந்தார்கள். அவர்களுக்கு முன் விரிந்து கிடக்கும் உலகம் அவர்களை பற்றி அறிந்து கொள்ளவோ கவலைப்படவோ போவதில்லை என்ற அதே மங்கலான உணர்வுகளுடன் அவர்கள் அங்கே நின்றார்கள். நீ ஒரு நல்ல கியோங் அண்ணன். சோக்கியோலின் குரல் பாடப்புத்தகங்களைப் போல பாரமாக இருந்தது. உன்னை நான் கூம்பு கிழங்கு கஞ்சியை சாப்பிடச் சொல்லி கட்டாயப்படுத்த மாட்டேன் என்றான் சோக்கியோல். இனிமேல் நாங்கள் வித்தியாசமாக வாழ்வோம். அண்ணன் மேல் அவன் கொண்ட குழம்பிப்போன அன்பையும் அச்சத்தையும் அவனால் தெளிவாக சொல்ல முடியாமல் அவனுடைய கையை இறுக பிடித்திருந்தான். பின் அதை விட்டான். அவர்கள் ஓடிப்போனார்கள். வெட்ட வெளியிலே இறங்கிச் சென்றார்கள். ஆற்றை நோக்கி விரைந்தார்கள். அவர்களுடைய பாதங்கள் உறைபனியின் கீழுள்ள உறைந்த பனியில் பட்டபோது அவர்கள் சறுக்கி விழுந்தார்கள். நிறுத்து என்றொரு குரல் கத்தியது. மியோங்சியோ, நில், அல்லது நான் சுட்டுவிடுவேன். சொன்னவனை தூரத்திலிருந்து பார்த்தபோது சின்னதாக தெரிந்தான். அவனுடைய மண்ணிற சீருடையிலும் நட்சத்திரங்கள் போட்ட தொப்பியிலும் தோளில் பள்ளி பிள்ளைகளின் பையை போட்டிருந்த துப்பாக்கியிலும் அவன் ஒரு பொம்மை வீரனைப் போல தோன்றினான். தன் துப்பாக்கியை மேலே தூக்கி பிடித்தான். நில், நில்! போன்சியோலின் குரல் வளை மூடி துடித்தது. அவன் சோக்கியோலை குறிபார்த்தான். உறை பனியில் வழுக்கலின் குறுக்காக கோணல் மாணலாக நடந்து துப்பாக்கியின் விசையை இழுத்தான். குண்டொன்றின் கூரிய கிரீச் சத்தம். பின் அமைதி. எவரும் தாக்கப்படவில்லை. போன்சியோல் மூச்சு திணறினான். ஓடு! அவன் உறைபனி வழுக்கல் தட்டொன்றில் சறுக்கிய போது அவன் கத்தினான். சோக்கியோல் விரைத்து போய் அவனை திரும்பி பார்த்தான். ஹியோங் அண்ணே என்று சொல்லிக்கொண்டு அழத் துவங்கினான். உன்னுடைய ஹியோங் சொல்றேன், ஓடு! சோக்கியோல் ஓடினான். அவனுடைய மெதுவான காலடி வழுக்கலை மென்மையாக தொட்டது. ஒவ்வொரு தரமும் அவன் திரும்பி பார்த்தபோது போன்சியோல் சத்தம் போட்டான். முன்னால் சறுக்கி சறுக்கி விழுந்து கொண்டே இருந்தான். இறுதியிலே அவனுடைய தம்பி தூரத்தை தெரியும் வரை சத்தம் போட்டான். போன்சியோல் தொடர்ந்து முன்னால் சறுக்கிக் கொண்டே இருந்தான். சோக்கியோலும் பார்க்க கவனமாக மெதுவாகவும் சறுக்கினான். அவனுடைய தங்கை அவனுக்கு முன்னால் பாய்ந்து ஓடிக்கொண்டிருந்தாள். அவளுடைய மெழுகு கண்கள் ஒளியுடன் வெண்மையாகவும் நெருப்பின் மையம் போல ஒளிந்து கொண்டிருந்தது. அவளுடைய கன்னங்கள் தீப்பிழம்பு போல எரிந்து கொண்டிருந்தன. உணர்ச்சியற்ற முகத்திலே இருந்த ஒரே ஒரு நிறம் அதுவே. தயவு செய்து என்னை போக விடுங்கள் என்று கெஞ்சினான். அவளுடைய சிறிய கால்கள் அவனுக்கும் சீனாவுக்கும் இடையிலே நிலைத்து நேராக நின்றன. அவன் இடது பக்கம் நகர்ந்தான். அவளும் அந்த பக்கம் நகர்ந்தாள். அவன் வலது பக்கம் சென்றான். அவளும் அவனைப் போலவே வலது பக்கம் சென்றாள். அவன் பின்னால் காலடி வைத்தபோது அவள் ஆசுவாசத்துடன் புன்னகைத்தாள். அவனை விட்டுவிட்டு அவள் அவனை போக விடவில்லை. அதை அவன் அப்போது அறிந்து கொண்டான். அவன் கைகள் அவளை அடிக்க ஓங்கியது. அவளுடைய முகம் சோகமாக மாறியது. அவனால் அடிக்க முடியவில்லை. அவள் அவனுடைய சகோதரி. அதனால் அவளுடைய கெட்டுப்போன உடலை நோக்கி கையை நீட்டினான். உறைந்து போன ஆற்றின் குறுக்காக போர் வீரர்கள் அணுகி வரும் காலடிகளின் தட் தட் சத்தம் தேய்ந்து போயின. போன்சியோல் இப்போது எப்பொழுதுமே அங்கே இருக்கும் பேயுலகை கண்டான். அவனுடைய பள்ளி ஆசிரியர்கள் காற்றிலிருந்து மரப்பட்டைகளை இழுத்து எடுத்து வருவார்கள். அவனுடைய உயிர் நண்பனான குனி கியோக்
தன் நல்ல அதிர்ஷ்டத்தால் கிடைத்த அணிலொன்றை வாலிலே பிடித்து வாட்டி தந்தான். சூரியன் அவன் தந்தையின் வானம்பாடிகளால் நிறைந்தபோது அவர்களுடைய குடும்ப வீடு உறைபனி வழுக்கலின் குறுக்கே நகர்ந்து சென்றது. புகைப்போக்கியிலே இருந்து வந்த புகையில் தாயின் வினிகர் முட்டைக்கோசின் மனம் மணத்தது. அவளுடைய களிமண் வாசனை திரவியத்தின் மனமும் இருந்தது. தந்தை கசப்பான புன்னகையுடன் எண்ணற்ற ஒளியிலான உருவங்களுடன் நடந்து சென்று கொண்டிருந்தார். அவர்களுக்கு பின்னால் இறுதியில் நிழல்கள் வந்தன. நன்றி.